தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு 2000 வருடங்களுக்கு முன்னே எருசலேம் அந்த தேவாலயத்தில் அந்த தேசத்தில் சமாதான குறைவு ஏற்பட போகிறது, அதற்காக இப்பொழுதே எப்பொழுதும் நீங்கள் ஜெபியுங்கள் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, எருசலேம் மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாட்டிற்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டுமாம். அப்படி நாம் ஜெபித்திருந்தோம் என்றால் இந்த எருசலேமில் இப்படி ஒரு போர் வந்திருக்காது, அப்படித்தானே? ஆனால் இனிமேலாவது நாம் எருசலேமுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிற்காகவும் ஒவ்வொரு வீட்டிற்காகவும் நாம் அனுதினமும் அவர்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் என்றும் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தி கேட்ட பின்பு நாம் அனைவரும் எருசலேமுக்காகவும் குறிப்பாக அனைத்து நாடுகளுக்காகவும் அனைத்து வீட்டிலும் சமாதானம் நிலவ ஜெபிப்போம். அதன்படி கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் என்றும் சமாதானத்தை வீட்டிலும் வேலை பார்க்கும் இடங்களிலும் அனைத்து நேரங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக 2000 வருடங்களுக்கு முன்னமே எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளீரப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்ளாத தருணத்திற்காக வருந்துகின்றோம். அது மட்டுமல்ல, எருசலேமிற்கு மட்டுமல்ல அப்பா, ஒவ்வொரு நாட்டிற்காகவும் ஒவ்வொரு வீட்டிற்காகவும் அவருடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நிரந்தர சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வீட்டிலும் நாங்கள் வேலை பார்க்கும் இடங்களிலும் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து அனைவருக்காகவும் அனைவருடைய சமாதானத்திற்காகவும் நாங்கள் ஜெபிப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி ஜெபிக்க கிருபை தாங்க. அதன்படி எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் என்றும் நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.